நாம் வந்து யார் யாரெல்லாம் இந்து மதத்துல இருந்து வேறு மதத்துக்கு போனாங்களோ அவங்களையெல்லாம் திருப்பி கூப்பிட்டு வரணும். முருக பக்தர்கள் மாநாட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இந்த முருக பக்தர்கள் மாநாட்டுல நயினார் நாகேந்திரன், அஞ்சல் துணை முதல்வர் பேசினது, இப்படி ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு கதையா விட்டுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு கதைகளுக்கும் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொருத்தரா பதிலடி தர்றாங்க. அதுல நம்ம பார்த்து நம்ம கோயம்புத்தூர் அண்ணாமலையா, நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிறதால நம்ம அண்ணாமலையுடைய குழுகுகளை, கதைகளை, பித்தலாட்டங்களை பத்தி இன்னைக்கு நம்ம பேசலாம். மாநாட்டுல ஒரு வந்து குறிப்பா சொன்னது வந்து, ஆப்பிரிக்காவில் பார்த்தீர்களா, அமெரிக்காவில் பார்த்தீர்களா, இப்படியே போனால் கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை இவ்வளவாகிவிடும், முஸ்லிம்கள் எண்ணிக்கை 2055 இதுதான், அவர்கள்தான் பெரும்பான்மையாக இருப்பார்கள் அப்படின்னு ஒரு கதை. நம்மளுடைய அடையாளமான திருநூறு, உத்திராட்சக்கொட்டை இதையெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டிப்பா போட்டு போகணும், நம்ம அடையாளத்தை எக்காரணத்தை கொண்டு விட்டுவிடக் கூடாது அப்படின்னு ஒரு பூச்சாண்டி காட்டினாரு. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, நம்ம இந்து மதத்துல இருந்து யார் யாரெல்லாம் வேறு மதத்துக்கு போனாங்களோ அவங்களெல்லாம் மறுபடியும் கூப்பிட்டு வரணும் எங்க இந்து மதத்துக்கு இப்படின்னு சொல்லி இந்த 3 விஷயத்தை அடிப்படையா வச்சு அவர் பேசினாரு. சரி, இவர் சொன்ன 3 விஷயத்தை பத்தியும் நம்ம அதனுடைய உண்மை என்ன, நடைமுறையில இந்த 3 விஷயத்தை பத்தினோட யோக்கியதை எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பார்ப்போம். இந்த மதத்தை பத்தி பெரியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, மதத்தை பத்தி பேசினாலே நம்மள மத துரோகமா பேசுறாங்க அப்படிம்பாங்க. ஆனா பிறப்பை அடிப்படையா வச்சு ஐயரு, கவுண்டரு, தலித்து பிறக்கிற ஒவ்வொரு ஜாதியை வச்சு ஒரே ஆள் ஐயரா இருந்தா மதிப்பு வேற, கவுண்டரா இருந்தா மதிப்பு வேற, தலித்தா இருந்தா மதிப்பு வேற. அதே போல ஆணுக்கு ஒரு நியாயம், பெண்ணா பிறந்தா அதுக்கு ஒரு நியாயம், இப்படியெல்லாம் இருக்கிற எந்த மதமானாலும் சரி, அந்த மதம் கடவுளை நேரா கூட்டிட்டு வந்து நம்ம முன்னாடி நிறுத்தி நம்மள வந்து மோட்சத்துக்கு கூப்பிட்டு போறேன், உங்களை சொர்க்கத்துக்கே நான் கூப்பிட்டு போறேன் அப்படின்னே சொன்னாலும் சரி, அதை அழிக்க வேண்டியது, அழிக்க முடியாட்டி அதை அழிக்கிற வேலையிலையாவது இந்த உயிரை விடணும் அப்படிங்கறதா ஒரு உண்மையான மனுஷனுடைய கடமையா இருக்கும். இதுல தயவதாட்சணைக்கு இடமே இல்லை. இதுதான் பெரியார் தொண்டர்களுடைய நிலைப்பாடு. அது எந்த மதமா இருந்தாலும் சரின்னு தான் பெரியாருடையது. இந்த மனுஷனை மதிக்கணும், ஆண் பெண்ணுன்னு பேதம் பார்த்து நியாயம் தரக்கூடாது, எல்லாத்துக்கும் சமமா நியாயம் என்னமோ அதை தரணும், அவ்வளவுதான். இதுக்கு இடைஞ்சலா, இதுக்கு தடையா இருந்தா எதையா இருந்தாலும் ஒழிப்போம். இதுதான் மதத்தை பத்தின நம்ம நிலைப்பாடு. அண்ணாமலை சொன்னதுல அந்த முதல் பாயிண்ட் பார்த்தா பெரியார் எழுதுறாரு 1929. இப்ப மதம் வந்து பார்த்துட்டா 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பௌத்தமே வந்து 55 கோடியும், கிறிஸ்தவ மதம் வந்து 50 கோடியாவும், 1300 வருஷத்துக்கு முன்னாடி வந்த முஸ்லீம் மதம் 23 கோடியாவும் இப்படி இருக்கிற பட்சத்துல, ஏண்டா உங்க இந்து மதத்துக்கு தான் வந்து காலமே குறிப்பிட முடியாதாடா, கல் தோன்றி மண் தோன்றி எதுவுமே தோன்றாததுக்கு முன்னாடியே உங்க மதம் வந்துருச்சு, அப்ப அது மட்டும் ஏன்டா 20 கோடி இருக்குது அப்படின்னு சொல்லிதான் அதுல கேட்டிருக்காரு. ஒண்ணு எப்பவோ தோன்றுச்சுன்னு பொய் சொல்றது, அது பொய், அல்லது உங்க கட்டுக்கதைகளை நிறுத்திக்க அப்படிங்கறதுதான் பெரியார் அப்பவே சொல்றாரு. இப்ப இவர் 2055 முஸ்லிம்கள் பெரும்பான்மை ஆயிடுவாங்க, கிறிஸ்டின்கள் வந்து அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு. இப்பவும் பெரியார் சொன்ன அதே கணக்கையே வச்சுட்டா கூட முஸ்லீம் மதம், கிறிஸ்தவ மதம் எல்லாம் இப்ப வந்தது தானே, எல்லாம் நமக்கு ஜூனியர் தானே. ஆனா நம்ம மதம் எவ்வளவு பெரிய சீனியர், அப்புறம் ஏன் இன்னும் போகாம இருக்கு, இன்னும் எண்ணிக்கைகள் அதிகமாகாம இருக்கு சொல்லலாமல. அதுக்கு எதுவும் சொல்ல மாட்டேன், அவங்க ஆகுறாங்க, இவங்க ஆகுறாங்க, அப்படி ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சண்டை மூட்டி விடுறது, இந்த மாதிரி ஏதாவது பொய் பேசி ரகளை கிளப்பி விடுறது, இதுல தானே நீ கெட்டிக்காரன். அதுவும் பாரு, இந்து மதத்துல இருக்கிறவங்க அதிகமா வேற மதத்துக்கு போறாங்க. ஏன் போறாங்க? சரி, இதெல்லாம் பேசுங்க. நம்மள இதுல கடவுளும் வேண்டாம், எந்த மதமும் வேண்டாம், எல்லாமே சரியில்ல, இதுலயும் சமத்துவம் இல்ல, ஒரு மனித உரிமையே இல்லைன்னு சொல்லி அந்த மக்கள் நாத்திகர்கள் அவங்க 25% இருக்காங்க. நம்மள அது பாத்தியா, அதை ஏன் சொல்லல அதுல. அதனால நீங்க வந்து எவ்வளவு பேர் இருக்காங்கிறது வேற, இருக்கிற மக்கள் உங்க மதத்தை விட்டு போகாம இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாரு. அடுத்ததா இன்னொன்னு சொல்றாரு, திருநூறு, உத்திராட்சக்கொட்டை இதுகளையெல்லாம் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி. சரி, நான் உன்னை கேட்கறேன், தெரியாம கேட்கறேன், நீ கோயம்புத்தூர் வச்சுதான் உன் அரசியல், கோயம்புத்தூர்ல எப்படியாவது எம்பி ஆகணும்னு நினைச்சேன். இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, கோயம்புத்தூர்ல வா, ஒரு கிராமத்துக்கு போவோம், நாளைக்கே போவோம். நான் வந்து 1500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தீண்டாமை கொடுமைகளை நான் பேசவே வரல. நாளைக்கு போவோம், இல்லைன்னா ஜூலை 1ஆம் தேதி போவோம். கிராமத்துல இருக்கிற எம்பிசி வகுப்புல வர்ற ஒரு ஜாதியில கணேசன் ஒரு பேர் வச்சிருக்காங்க. எல்லா ஊர்லயும் ஒரு கணேசன்கிற பேர் இருக்கும், எல்லா ஊர்லயும் முருகன் ஒரு பேர் இருக்கும், சுப்பிரமணியன் ஒரு பேர் இருக்கும், செந்தில்னு ஒரு பேர் இருக்கும், வடிவேல்னு ஒரு பேர் இருக்கும். இது எல்லாமே முருகனுடைய பட்டப்பேருக, அல்லது அவர் அப்பப்ப மாத்திக்கிறதா, ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி மாத்திக்கிற பேரு தான். அப்ப
இந்த கணேசன் இருக்கிற எம்பிசிய முருகன் பேர் வச்சிருக்கிற ஒரு பிசி வாப்போ வாடா போடா இப்படிதான் கூப்பிடுவார். அவரை வீட்டுக்குள்ள விட மாட்டாரு. அவரை வீட்டுக்குள்ள விட வேண்டாம். உங்க வீட்டுக்குள்ள பொது கோயிலுக்குள்ள அவனுக்கு மரியாதை இருக்காது. நான் சொன்ன கணேசங்கிறவன் எங்க ஊர்லதான் இருக்கு. அப்படி கிணத்துக்கடவு பக்கம் இருக்கு. அப்படி வா போய் பார்க்கலாம். நீ வர முடியாட்டி வீடியோ கால்ல எங்க ஊர்ல இருக்கிற பிஜேபி காரங்க கூட நீ பாரு, என்ன மரியாதைன்னு பாரு. இதெல்லாம் உங்க அடையாளம் இல்லையா? இதே கணேசன் திருநூறும் உத்தராட்சிக்கோட்டையும் போட்டுட்டு இருக்காரு. முருகனும் உத்தராட்சிக்கோட்டை திருநூறு எல்லாம் வச்சிருக்காரு. அப்புறம் என்ன வேறுபாடு? ஏன் ஒரு மதிக்கல? காரணம், அவர் துணி துவைக்கும் ஜாதியை சார்ந்தவர். ஒரு வண்ணா அப்படின்னு சொல்லி கிராமத்துல சொல்லுவாங்க. இந்த முருகர் பேர் வச்சிருக்காரு, இவரு ஒரு உக்கடி கவுண்டர் அப்படி இந்த ஜாதியை சார்ந்தவர். சரி, ஓகே. இந்த எம்பிசியில் இருக்கிற கணேசனும் பிசியில் இருக்கிற முருகனும் எஸ்சியில் இருக்கிற பரமசிவனும் மதிக்க மாட்டாங்க. டேய், பரமசிவன் உங்களுக்கெல்லாம் அப்பன். ரெண்டு பேருமே மதிக்க மாட்டாங்க. மதிக்க மாட்டாங்கன்னு இங்க கோயில்ல உட்கார்ந்து விருந்து சாப்பிடுற இடத்துல தனியாதான் உட்கார்ந்து சாப்பிடணும். கோயிலுக்குள்ள உள்ளே விட மாட்டாங்க. வெளியும் தூரத்துலதான் நிக்கணும். பழனி பாத யாத்திரை போவாங்க. ஊரே நடந்து போகும். ஊர் ஒட்டுக்காதான் போகும். ஆனா கிராமங்கள்ல தாழ்த்தப்பட்டவர்கள் அங்க எல்லாரும் ஒட்டுக்காக உட்கார்ந்து சாப்பிடுற இடத்துலயே அவங்க தனியா இருப்பாங்க. ஒரு பிசிக்கு நடுவாண்ட ஒரு எஸ்சி உட்கார்ந்துட முடியாது. அவங்க தனியா தான் உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த உட்கார்ந்து இருக்கிற திருநூறு போட்ட உத்தராட்சிக்கோட்டை போட்ட அந்த முருகனுக்கு, சுப்பிரமணியனுக்கு, வடிவேலனுக்கு என்ன பிரச்சனை? ஏன் அவனை தனியா உட்கார வச்ச? போலாமா? எப்ப வர்றேன்னு சொல்லு. டேட் நீ சொல்லு. ஐ எம் ஆல்வேஸ், எப்போ உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? நீ எப்ப வந்தாலும் சரி, ஜூலை வந்தாலும் சரி, ஆகஸ்ட் வந்தாலும் சரி, எலெக்ஷன் வரப்போகுது, அதுக்கு எப்படி இருந்தாலும் வருவியல்ல. நீ தான் அடிக்கடி கோயம்புத்தூர் வரைய வா, பாக்கலாம். எங்க ஊருக்கே போகணும்னு இல்ல, நீ இங்க எந்த கிராமத்துக்கு வேணாலும் போய்க்கல. எல்லா கிராமத்திலயும் முருகேசன், முருகன், கணேசன் இந்த பேர் இல்லாத ஊரே கிடையாது. போலாமா? சரி விடு. இவங்களுக்கு தான் இப்படி சரஸ்வதி, லட்சுமி, மாகாளி, மாரியாத்தா எல்லா சாமி பேரும் பெண்கள்லயும் இருக்கு. அதே பெண்கள் இருக்கிற பிசில வச்சிருக்கிறாங்களே, அதே மாகாளி, அதே சரஸ்வதி, அதே லட்சுமி வா போனதான் கூப்பிடுவாங்க. பேச மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க, வாடி ஓடியும் கூப்பிடுவாங்க. இப்படிதான் இருக்கு. இதெல்லாம் இதுவும் அடையாளமா? மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1921 எடுத்திருக்காங்க. விதவைகளினுடைய எண்ணிக்கையை அரசு கொடுத்திருக்கு குறிப்பு. ஒரு வயது விதவைகள் மட்டும் 597 பேர் இருந்திருக்காங்க. ஒரு வயசுல இருந்து 2 வயசுக்குள்ள இருக்கிற விதவைகள் மட்டும் 494 பேர் இருந்திருக்காங்க. இப்படியே 2 வயசு டு 3, 3 வயசு டு 4, இப்படியே வந்தா 5 வயசு டு 10 வயசு வரைக்கும் 85,037 பேர் இருந்திருக்காங்க விதவைகள். 25 வயதுல இருந்து 30 வயது வரைக்கும் இருக்கிறவங்க 11,13,720 பேர் இருக்கிறாங்க. இப்படி மொத்தமா பார்த்தா 1 இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிற விதவைகளினுடைய எண்ணிக்கை 26,31,788 பேர் இருக்காங்க. ஏன் இவங்க விதவையா எதனால இருந்தாங்க? இது இந்து மத அடையாளம் தானே. வெள்ளை சேலை தான் அவங்க கட்டணும். அவங்க எந்த நல்ல காரியங்களுக்கும் இந்து மதத்தில் நடக்கிற அதே நீ சொல்ற திருநூறு அடையாளம் சொல்லி இந்த திருநூறை இந்த கணவனை இழந்த விதவைகள் அன்னைக்கு இந்த எண்ணிக்கையில் இப்படி இருந்தாங்க. இன்னைக்கு கணவனை இழந்த பெண்கள் ஒரு கல்யாண நிகழ்ச்சியிலேயோ அல்லது ஒரு சீரு நிகழ்ச்சியிலேயோ இன்னொரு இந்துவுக்கு இந்த கணவனை இழந்த பெண்கள் போய் திருநூறு வைக்க முடியாத, அவங்க போய் எந்த ஒரு பூ அவங்க மேல வைக்க முடியாத. ஏன்னா இந்து மத அடையாளம் அவங்க விதவை, அவங்க வச்சாங்கன்னா ஒரு அபசகுணம், அது ஒரு அமங்கலம், நல்லது நடக்காம போயிரும் அப்படின்னு சொல்லிதானே நீங்க ஒதுக்கி வச்சிருக்கீங்க. அப்ப அன்னைக்கு இத்தனை லட்சம் பேர் இருந்தது எதனால? இந்து மத கொடுமைனால தானே. இப்படி எல்லாம் இருந்தா எங்க இந்து மதத்துல எப்படி இருப்பாங்க? இதுக்கெல்லாம் நீ என்னைக்காவது நீ கவலைப்பட்டிருக்கியா? கேட்டிருக்கியா? அடிச்சுடுறது. ஏதாவது ஒரு மேடை கிடைச்சிட்டா உனக்கு போட்டி ஐயனார் நாகேந்திரனை விட இன்னும் அங்க பேசுற மற்ற பிஜேபி காரங்களை விட நீ ஒரு ஹீரோன்னு காட்டணும். அதுதான் உன் எண்ணம் அல்ல. அதுக்கு அப்படியே பெரிய புள்ளி விவர புலி போல, பெரிய ஐபிஎஸ் போல அடிச்சு விடுறது பெரிய விராட்ட. ஏதாவது ஒண்ணு நீ இவங்களை எல்லாம் கூட விட்டுரு. நீ இந்து மதத்துல எல்லாம் பெரிய சீர்திருத்தத்தை நீ கொண்டு வர வேண்டாம். அண்ணாமலையை ஃபாலோ பண்றவங்க, அண்ணாமலையுடைய ரசிகர்களா இருக்கிறவங்க, அவங்க இனிமேல் இந்த இந்து மதத்திற்குள் தாழ்த்தப்பட்ட முருகனையும் சரி, பிற்படுத்தப்பட்ட முருகனையும் சரி, எல்லோரும் சமமாக இருப்போம், எங்கு சென்றாலும் நாம் ஒற்றுமையாக இருப்போம், ஒன்று போல் இருப்போம், கோவிலுக்குள் அனுமதிப்போம், விதவைகளை கல்யாணங்கள் நல்ல நிகழ்ச்சிகளுக்கு வந்தால் அவர்களையும் பொட்டு வைக்க அனுமதிப்போம், அவர்களுக்கும் பொட்டு வைப்போம், பூ வைப்போம். உன்னுடைய இந்த இந்து மத பெருமையா பேசுறைய
அவங்க பொட்டு பூவெல்லாம் வைக்க கூடாது தெரியுமா? இவ்வளவு பேசுறீங்களே, இதே கடவுள் இல்லைன்னு சொல்ற இந்த பெரியார் இயக்கத்தில் நீங்க யார் யாரையெல்லாம் கூடாதுன்னு சொன்னீங்களோ, யார் யாரையெல்லாம் இழிவுபடுத்துவீங்களோ அவர்களை எல்லாம் பெரியாரும் சரி, பெரியார் தொண்டர்களும் சரி, இன்னைக்கு வரைக்கும் கணவனை இழந்த பெண்களா, ஒரு தோழருக்கு வீடு திறப்பு விழாவா, கணவனை இழந்த பெண் விதவையா இருக்கிறவங்க கூப்பிட்டு வீடு திறந்து வைப்பாங்க. திருமணமா, அதுல தாலி கட்டிக்கிற ஒரு உடன்பாடோட அந்த திருமணம் நடக்குதா, அப்ப கணவனை இழந்த பெண்ணை கூப்பிட்டு அவங்கள தாலி எடுத்து தர சொல்லுவாங்க. எந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி எது நடந்தாலும் அதுல இவர்கள் இந்து மதத்தால், இந்து மதனுடைய சடங்கு சம்பிரதாயங்களால் இவர்கள் ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் யார் யார் சொல்றீங்களோ அவங்களே முன்னாடி நிறுத்தி பண்ணாங்க. ஆனா பெரியார நீ இந்து மதத்துக்கு எதிரானவரு, அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னவரு, அவரு நம்ம இந்து மதத்தை காலம் பூரா பேசியவர், கண்டித்தவர் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா பெரியார் தொண்டர்கள் நீ சொல்ற அதே யார் யாரையும் என்ன சடங்கு சொல்லி இந்து மத பெருமையை பேசி ஒதுக்குனீங்களையோ அவங்களையெல்லாம் முன்னிலைப்படுத்தினாங்க, அவங்களையெல்லாம் மரியாதை செஞ்சாங்க. பெரியார் தன்னுடைய மாநாட்டில் பொதுக்கூட்ட மேடையில் பூ வைக்க கூடாது, கிராப் பண்ணிக்கணும் முடிய அப்படின்னு பேசின பெரியார் பொது மேடையில் பூ வைக்கும் விழான்னே வச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் பூ வைக்கணும்னு நீ சொன்னீங்க. ராஜாராம் மோகன் ராய் இந்த விதவை கொடுமையை உடன்கட்டை ஏறுதல் எல்லாம் உடன்கட்டை ஏறுதலும் இந்து மத பெருமை தானே. உடன்கட்டை ஏறுதலை அவர் தடுத்தார் ராஜாராம் மோகன் ராய். ஆனால் பெரியார் சொன்னார், அவர்களுக்கு உடன்கட்டை ஏறுவதை தடுத்தால் மட்டும் போதாது, அவர்களுக்கு மறுமணம் செய்ய வேண்டும். மறுமணம் செய்யாமல் உடன்கட்டை ஏறுவதை மட்டும் தடுத்து இப்படி விதவையாகவே காலம் முழுக்க இருப்பதாக இருந்தால், அப்படி இருந்து கொடுமைப்பட்டு சாவதை விட அப்படி உடன்கட்டை ஏறி சாவதை மேல் என்று பெரியார் சொன்னார். ஏன்னா அது ஒரு நிமிஷத்துல வெந்து தொலைஞ்சிடலாம். ஆனா காலம் முழுக்க ரோட்ல போனா ஐயோ இவளா முண்டச்சி வந்துட்டா, ஐயோ விதவை வந்துட்டா அப்படின்னு ஒதுங்கி போறது, ஒரு நல்ல நிகழ்ச்சியில அவங்க வந்துட்டா அவங்கள பார்த்துட்டு மூஞ்சி சுடிச்சுட்டு போறது, அவங்கள கேவலமா பாக்குறது, இப்படி அணுவணுவாக சாவதை விட உடன்கட்டை ஏறுவதை மேல்ன்றார். அதுக்கப்புறம் இப்ப எவ்வளவு பேர் விதவை திருமணம் பண்ணிக்கிறாங்கல்ல. நீ சொல்ற இதே இந்து மதம், பெரியார் யாருக்கு சொன்னார் இதையெல்லாம்? இந்து மதத்துல தான், இந்து மதத்தில் இருக்கிற இந்த சீர்திருத்தம் தான். இதையெல்லாம் பேசியவர் பெரியார். கலைஞர் கூட அழகா சொல்லுவார், பூ ஒருவன் கட்டுகிறான், அந்த பூ சாமியின் சிலைக்கு, சாமி கருவறைக்கு உள்ளே செல்கிறது, ஆனால் பூவை கட்டியவன் உள்ளே செல்ல முடியவில்லை. ஏன் தெரியுமா? அந்த பூவில் நூல் இருக்கிறது, பூ கட்டியவனுக்கு தோளில் நூல் இல்லை அப்படின்றார். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. அவரெல்லாம் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தார். நீ உன் மதத்துல பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது தானே, கலைஞர் கொடுத்தாரு பெண்களுக்கு சொத்துரிமை. 1989 பெரியார் 29 ஆசைப்பட்டாரு, கொண்டு வரணும்னு தீர்மானம் போட்டாரு. 60 வருடம் கழித்து கலைஞர் தான் அதை கொண்டு வந்தாரு. பெரியார், கலைஞர், அண்ணா போன்ற, ஸ்டாலின் போன்றவர்கள் தான் இந்து மதத்துக்கு எதிரானவர்கள், இவர்கள் தான் இந்து மதத்தை அழிக்க வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி மேடைக்கு மேடைக்கு பேசுறீங்க. இந்து மதத்தின் கோட்பாடுகளை, மனிதனை மனிதன் மதிக்காத இந்த தத்துவங்களை, வேதங்களை, ஸ்மிருதிகளை, மனு தர்மங்களை இதையெல்லாம் எதிர்த்தார்கள். இப்போது எதிர்க்கிறோம், இனிமேலும் எதிர்ப்போம். ஆனால் இதனால் பாதிக்கப்படுகிற கவுண்டர், தேவர், பறையர், பல்லர், சக்கிலியர், நாடார், இந்த இந்து மக்கள் இருக்கிறார்களே, இந்த மக்களின் முன்னேற்றத்தில், இந்த மக்களின் நலனில் இதே திராவிட இயக்கம், இதே திராவிட கொள்கை தான் அவர்களின் ஆதரவாக இருந்தது, அவர்களை முன்னேற்றியது. அண்ணாமலை உலகம் முழுக்க கணக்கெடுத்து புள்ளியா பேசினாரு. ஆனா தமிழ்நாட்டுல என்ன கணக்கு அப்படிங்கறத சொன்னீங்களா? ஏன் சொல்லலாமல்ல? உனக்கு எங்க எங்க வசதி இருக்குதோ அதை மட்டும் பேசிக்கிறது இல்லையா? தமிழ்நாட்டுல இந்துக்கள் 87.6%, கிறிஸ்தவர்கள் 6.1%, முஸ்லிம்கள் 5.9%. அப்ப இங்க யாரு நம்மள அதிகமா இருக்கா? இப்படியே போனா 2055 நீ சொல்வது போல் யாரு எவ்வளவு இருப்பாங்க? எடுத்துக்க. இதையெல்லாம் பேசு, உனக்கு தேவையானதை மட்டும் பேசாத, உண்மை அல்ல எங்கெங்க இருக்குதோ அதை எல்லாத்தையும் பேசு. நாம யார் யாரெல்லாம் இந்து மதத்துல இருந்து வேறு மதத்துக்கு போனாங்களோ அவங்களையெல்லாம் திருப்பி கூப்பிட்டு வரணுமா? நீ பேசுறது எப்படி இருக்குன்னா, சென்னையில ஏறி திருப்பூருக்கு வர வேண்டியவங்க திருப்பூர்ல இறங்காம ட்ரெயின்ல தூங்கிட்டு கோயம்புத்தூர் வந்துடுறாங்க. அவங்கள மறுபடியும் ஐயோ தூங்கிட்டு கோயம்புத்தூர் போயிட்டாங்க, அவங்கள மறுபடியும் திருப்பூர் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதா? எவ்வளவு கேவலம், எவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்கிறீங்க, எவ்வளவு இழிவுபடுத்தி இருக்கீங்க. அந்த இழிவுகளை எல்லாம் அந்த தவறை எல்லாம் ஒத்துக்கணும்.
ஒத்துக்கிட்டு சரி பண்ணிக்கிட்டா இனிமேல் இந்து மதத்தில் இப்படி இருக்க விட மாட்டேன். நீ அடிக்கடி சொல்லுவிய, நான் இங்க பிஜேபி மாநில தலைவராக இருக்கும் வரை ஏடிஎம்கே கூட கூட்டணி கிடையாது, அவங்க கூட கிடையாது, இவங்க கூட கிடையாது. அது போல நான் மாநில தலைவராக இருக்கும்போது தமிழ்நாட்டில் பிஜேபியினர் ஜாதி மதம் பார்க்க கூடாது, சமத்துவமாக இருக்க வேண்டும், மனிதனை மனிதன் பிறப்பின் அடிப்படையில் பார்க்க கூடாது, ஆண் பெண் என்று பிரித்து பார்க்க கூடாது, எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும், இல்லைன்னா அவ்வளவுதான், இந்த அண்ணாமலை யாருன்னு தெரியுமல்ல அப்படின்னு இந்த பில்டப் அங்க பேசணும். பேசுவியா? நீ ஒண்ணும் இல்ல, நீ இவ்வளவு பேசுறிய, மீண்டும் இந்து மதத்தை கூப்பிட்டு வாங்குறிய. சாதாரண மக்களுக்கு நடக்கிற கொடுமைகளை பேசுறதால ஒரு பக்கம் விடு. 1947 முதலில் பிரதமராக நேரு வந்த போது நேருவுக்கு எல்லா சாஸ்திர சம்பிரதாயப்படி நம்ம ஜாதிக்கார ஒருத்தர் பிரதமர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லா சாஸ்திர சம்பிரதாய முறைப்படி பண்ணி தண்டத்தை கொண்டு வந்து அவர் கையில கொடுத்து அவரை பெருமைப்படுத்தி அவரை உட்கார வச்சாங்க பிரதமரா. ஆனால் முதல் குடியரசுத் தலைவராக ராஜேந்திர பிரசாத் அவர்கள் பொறுப்பேற்றார். அவர் என்ன பண்ணாங்க தெரியுமா? காசிக்கு போய் 5 பார்ப்பனர்களின் கால்களை கழுவினார். கழுவிதான் அதுக்கப்புறம் பதவியேற்றுக்கு வச்சிருக்கிறாங்க குடியரசுத் தலைவருக்கு. சரி, அதெல்லாம் 1947ங்க. இப்பெல்லாம் எங்கீங்க அப்படிங்களாம். அதுக்கப்புறம் இப்ப சமீபத்துல ராம்நாத் கோவிந்த் ஒரு குடியரசுத் தலைவர் இருந்தார். அவர் ஒரு கோயிலுக்குள்ள போனாரு. அவரை அங்க தீட்டு கழிச்சு சுத்தம் பண்ணாங்க, அந்த கோயிலுக்குள்ள போயிட்டாரு கும்பிட வந்தாருன்னு சொல்லி. இப்ப இங்க எல்லா கிராமங்களையும் இருக்குது. அண்ணாமலை ஊர்ல இருந்து இந்த கோயம்புத்தூர்ல பல ஊர்கள் இருக்கு. இங்க மட்டும் 100க்கு 90 ஊர்ல தலித்துகளுக்கு தனி சுடுகாடு தான். அவன் முருகன் பேர் வச்சிருந்தாலும் சரி, விநாயகன் பேர் வச்சிருந்தாலும் சரி, தலித்தா இருந்தா தனி சுடுகாடு, அல்லது சுடுகாடு இல்லாம போற வழியில ஆத்துல போச்சுட்டு போகணும். இன்னும் ஒரு 10-20 கிராமங்களில் அவர்களுக்கு இரட்டை டம்ளர் இருக்கிறது. இன்னும் பல கிராமங்களில் சலூன் கடையில முடிவெட்ட மாட்டாங்க. 3-4 கடை இருக்கு. எந்த கடையிலையும் அவங்களுக்கு தாழ்த்தப்பட்டவர்களும் தனி டம்ளர் தான். தேவராயபுரம், தொண்டாமுத்தூர் அருகே பல ஊரு, கெம்பனூர்ல தாழ்த்தப்பட்டவர்கள் வசிக்கிற அந்த பகுதிக்கு அதான் கடைசி பஸ் ஸ்டாப். ஆனா பஸ் அங்க போய் திரும்பாது. ஏன்னா தாழ்த்தப்பட்ட முருகேசனும் முருகனும் விநாயகனும் பரமசிவனும் சீட்ல ஏறி உட்கார்ந்துக்குவாங்கன்னு சொல்லிதான். யாரு எதிர்க்கிறா? அங்க என்ன பாயா போய் முகமது அலி ஜின்னாவை எதிர்க்கிறாரு கெம்பனூர்ல? யாரு எதிர்க்க? சைத் அஃப்ரிடி எதிர்க்கிற? அப்படியா? பிசியில இருக்கிற ஒக்கடிக்கோடர்களாவும் செட்டியாராவும் இருக்கிற முருகனும் விநாயகனும் தான். அதையெல்லாம் போய் பேசி அதையெல்லாம் சீர்திருத்தம் பண்ணுனா தானா வேற மதத்துக்கே போக மாட்டாங்க. நம்ம இந்து மதத்திலேயே எல்லாரும் திருப்தியா மரியாதையா இருந்துக்குவாங்க. இந்த அண்ணாமலையாகட்டும், இந்த இந்து மத பூச்சாண்டி காட்டுகிற யார் பேசினாலும் சரி, இவர்களிடம் நாம் மதத்தை பற்றி நம்முடைய பார்வை, மதம் என்பது நாட்டிற்கோ ஒரு சமூகத்திற்கோ ஒரு தனி மனிதனுக்கோ எதற்காக இருக்க வேண்டியது? ஒரு தேசத்தையோ சமூகத்தையோ கட்டுப்படுத்தி ஒற்றுமைப்படுத்துவதற்காகவா, பிரித்து வைப்பதற்காகவா? அது ஒரு மனிதனின் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டதா, அல்லது ஒரு மனிதனின் மனசாட்சியை கட்டுப்படுத்தக்கூடியதா? மனிதனுக்காக மதமா, மதத்துக்காக மனிதனா என்பவைகளை தயவு செய்து யோசித்து பாருங்கள். இது பெரியார் சொன்னது. இதையேதான் மதத்தை பற்றிய என்னுடைய கருத்தும் அதுதான். யோசிச்சு பாருங்க. நன்றி.